ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, இப்போ ஓகேன்னு சொல்லி சரி ஜாயின் ஆயினேன்னு சொல்லி எனக்கு இந்த பேப்பர் டிஸ்கஷன் எடுத்தால ஸ்க்ரீன் கிளியரா? சார். ஓகே, ரைட், ஓகே. அப்போ இந்த கொஷனை பொறுத்த வரையில் law has a different meanings in different places, societies and periods. Do you agree with this statement? மொத்தம் 15 புள்ளிகள். இப்படியான ஒரு கேள்வி வந்தா முதல்ல நீங்க இந்த வாக்கியத்துடன் உடன்படுகிறீர்களா இல்லையா என்றதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். இவன் சொல்லியிருக்காங்க, சட்டம் என்பதற்கு பல்வேறு வகையான வரைவிலக்கணங்கள் பல்வேறு காலப்பகுதிகள் அடிப்படையாக கொண்டு காணப்படுவதா. இந்த கூற்றுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா இல்லையான்னு கேட்கிறாங்க. அதே முதல் நீங்க ஆம் இல்லையா என்றதை எழுதிவிட்டு தான் உங்களுடைய விடை எழுதப்பட வேண்டும். அதற்கு ஒரு கட்டாயம் 2 புள்ளிகள் அது வழங்கப்படும். ரைட். அப்ப சட்டத்தை பொறுத்த வரையில் அதுக்கு ஒரு தனியான இதுக்கு விடை எழுதும் போது ஆரம்பத்துல ஒரு சிறிய ஒரு பந்தியில பேராகிராஃப்ல சட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பில் எழுதணும். அதற்கு பிறகுதான் சட்டம் என்றதுக்கு ஒரு தனியான ஒரு வரைவிலக்கணம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தனியான ஒரு வரைவிலக்கணம் இல்லை என்றதை குறிப்பிட்டு விட்டு உங்களுக்கு சட்டம் தொடர்பில் ஏதும் பொருள் கோடல் தெரிந்திருப்பேன், வரைவிலக்கணம் தெரிந்திருப்பேன், அதை நீங்க உங்களுடைய மொழி நடையில எழுதலாம். அத்துடன் இவ்விடத்தில் அந்த சட்டத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக குறிப்பிட வேண்டும். அதே போன்று சட்டத்தை பொறுத்த வரையில பல்வேறு காலப்பகுதி சூழ்நிலைகளுக்கு அமைய பல்வேறு வரைவிலக்கணங்கள் வழங்கப்பட்டன. அவற்றில் முக்கியமாக நீங்க அந்த 5 காலப்பகுதிகளிலும் சட்டத்துக்கு வழங்கப்பட்ட வரைவிலக்கணங்கள் இந்த ஏ பகுதி வினாவுக்கு எழுதப்பட்டிருக்க வேண்டும். உதாரணமா நேச்சுரல் லா, அதே போன்று என்ன சொல்லலாம், பாசிட்டிவிசம் லா, அதாவது இயற்கை சட்ட நிலைமை, புலனறிவாதம், தொடர்ந்து ஹிஸ்டாரிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் அ லா, வரலாற்று ரீதியா சட்டத்தினுடைய வரைவிலக்கணம், சோசியோலஜிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் அ லா, சமூகவியல் தொடர்பிலான சட்டத்துக்குரிய வரைவிலக்கணம், ரியலிஸ்டிக் மெய்யியல்வாதம், யதார்த்தவாதத்தின் அடிப்படையில் சட்டத்துக்குரிய வரைவிலக்கணங்கள் இவ்விடத்தில் எழுதப்பட வேண்டும். அதே போன்று சட்டத்தினுடைய தோற்றம் தொடர்புல எழுதப்படும். சட்டங்களை பொறுத்த வரையில பல்வேறு அரசியல் அமைப்பு, அதே போன்று இன்னும் பல விடயங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதாக எழுதணும். மேலும் ஃபங்க்ஷன் ஆஃப் அ லோ தொடர்பிலும் இவ்விடத்துல சிறிதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது சட்டம் சமூகத்துக்கு வழிகாட்டுகின்றது, சில வரையறைகளை ஏற்படுத்துகின்றது. அவ்வாறான விடயங்கள் தான் இவ்விடத்தில் எதிர்பார்க்கப்படுது. இறுதியாக சுருக்கம், முடிவுரை மாதிரி ஒரு விடயம் எழுதப்படணும். ஆகவே சட்டத்தை பொறுத்த வரையில பல்வேறு வரைவிலக்கணங்கள் பல்வேறு காலப்பகுதிகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதை மேற்கூறப்பட்ட விடயங்களை ஆராய்வதின் ஊடாக தெளிவாகின்ற என்று உங்களுக்கு எழுதலாம். அவை முக்கியமாக இவ்விடத்துல அந்த 5 காலப்பகுதி, நேச்சுரல் லா, பாசிட்டிவிசம் லா, ரியலிஸ்டிக், சோசியாலஜிக்கல் லா, அடுத்ததாக ஹிஸ்டாரிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் லா, அது தொடர்புல எதிர்பார்க்கப்பட்ட. பி பகுதியை பொறுத்த வரையில வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவில் லா அண்ட் கிரிமினல் லா. சிவில் லா பொறுத்த வரையில சிவில் குடியியல் சட்டம் என்றும், கிரிமினல் லாவுக்கு நாங்க தமிழ் மொழியில குற்றவியல் சட்டம் என்ற பொருள் வழங்குகின்றோம். ஆகவே இது தொடர்பிலாக நீங்க எழுத போகின்ற சந்தர்ப்பத்துல இந்த குற்றவியல் சட்டம் என்றால் என்ன, அது எவ்வாறு
சிவில் குடியியல் சட்டத்திலிருந்து வேறுபடுகின்றதை எடுத்து காட்ட வேண்டும். கிரிமினலை பொறுத்தவரையில ஒரு சமூகத்துக்கு எதிராக செய்யப்படும் செயலாக காணப்படும். இவை ஒரு நாட்டிற்கு எதிராக இழைக்கப்படும் குற்றச் செயலாக பார்க்கப்படும். பொதுவாக குற்றவியல் தவறுகள் தொடர்புல கிரிமினல் லோ வந்து அப்ளை ஆகும், அதாவது பிரயோகிக்கப்படும் என்றதை எழுத வேண்டும். அதே போல் இந்த கிரிமினலோட நோக்கத்தை பொறுத்த வரையில சட்டத்துல சமூகத்துல வந்து அமைதியை பேணுவதற்காகவும் கட்டளைகளை வந்து சமூகத்தின் மத்தியில விதிப்பதற்காகவும் இது பார்க்கப்படுவதோடு இந்த குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரையில் இது குற்றங்கள் தவறுகள் தொடர்பிலான வரைவிலக்கணத்தையும் யார் குறித்த சட்டத்தை மீறுகிறாரோ அவர்களுக்கான தண்டனைகள் தொடர்பிலையும் இச்சட்டம் எடுத்து காட்டுவதாக குறிப்பிடலாம். மேலும் இந்த குற்றவியல் சட்டத்தோட தொடர்படுகின்ற அரச தரப்பினர்களா போலீஸ் மற்றும் அரச வழக்கறிஞரை எடுத்து காட்டலாம். அதாவது குறித்த வழக்கை ஆரம்பிக்கும் நபராக இருக்கின்றார்கள். மேலும் யாரேனும் ஒருவர் இந்த சட்டத்தின்படி குற்றவாளியாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தண்டனை வழங்கப்படும். அதே போன்று தண்ட பணம் விதிக்கப்படும். நட்டையீடும் வழங்க வேண்டிய அவசியம் சில சந்தர்ப்பத்தில் எழலாம் என்று குறிப்பிடலாம். அவை இங்க இதை பொறுத்தவரையில சிறை தண்டனை வழங்கப்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. அது இல்லாவிட்டால் தண்ட பணம் விதிக்கப்படும். சிவிலோ பொறுத்தவரையில ஒரு நபரால் இன்னும் ஒரு நபருக்கு குழுவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தவறாக பார்க்கப்படுகின்றது. பொதுவாக தனிப்பட்ட தொடர்புகள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் தொடர்புல இந்த சட்டம் ஏற்புடையதாகவதை பார்க்கலாம். இங்கு வழக்காளி எதிராளி என்ற அடிப்படையில தான் இரு தரப்பினரும் பார்க்கப்படும். பிளெயின்டிஃப் டிஃபெண்டன்ட், வழக்காளி எதிராளி என்று பார்க்கப்படும். இந்த சந்தர்ப்பங்களை நமக்கு பார்க்கலாம். இங்கு பொதுவா சிறை தண்டனையோ தண்ட பணமோ விதிக்கப்படுவது இல்லை. என்று உங்களுக்கு இந்த ரெண்டு சட்டத்துக்கு இடையிலான வித்தியாசங்கள் எடுத்து காட்டலாம். அதுல எதுவும் கேள்வி இருக்குன்னா இந்த ரெண்டு questions தொடர்புல, I mean the first question. எதுவும் கேள்வியில் இருக்கின்றதா? No sir. ரைட், ஓகே. செகண்ட் கொஸ்டினை பொறுத்தவரையில உங்களோட 5வது யூனிட் தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று தான் வந்திருக்குது. ஹைரார்க்கி ஆஃப் த கோர்ட்ஸ், அதாவது நீதிமன்றங்களுக்குரிய அதிகாரம் தட்டுணிவு தொடர்பாக ஒரு கேள்வி உண்டு. இதுல தந்திருக்காங்க, இந்த பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல எந்த நீதிமன்றத்தில் முதலில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும், அதுக்குரிய காரணத்தை தரும்படி கேட்டிருக்கிறாங்க. அதுல ஏ பொறுத்தவரை following heated argument between Anura and Sahan. Anura physically assaulted the Sahan resulting in severe injuries. அதாவது ஒரு அனுர மற்றும் சஹனுக்கு இடையிலான ஒரு நீண்ட ஒரு பெரிய எப்படி சொல்லலாம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், ஒரு வாக்குவாதத்தின் விளைவாக அனுர என்ற நபர் சஹன் என்ற நபரை தாக்குதார். அசால்ட்டுனா தாக்குதல் என்று தான் சொல்றோம். இதன் காரணமாக சஹன் வந்து சில காயங்கள் அவருக்கு ஏற்படுகின்றது. அவை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எந்த நீதிமன்றம் இது தொடர்புல நியாய ஆதிக்கம் கொண்டுள்ளது என்று கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ். சில மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுகின்ற போது நீதிமன்றத்தினுடைய பெயரை மாத்திரம் எழுதியிருந்தாங்க. சிலர் அந்த நீதிமன்றத்துக்கு ஏன் இந்த வழக்கு இந்த நிகழ்வு செல்கின்ற என்பதற்கான காரணமும் எழுதியிருந்தாங்க. அவை இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இது ஒரு குற்றவியல் சட்டத்துடன் தொடர்பட்ட ஒரு தவறாக, ஒரு குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த இந்த குற்றத்தை பொறுத்தவரை இது முதலில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் இந்த வழக்கு செல்லும். அதாவது நீதிவான் நீதிமன்றத்தில் தான் இது தொடர்புள்ள வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஏனெனில் குற்றவியல்
குற்றங்கள் தொடர்பிலான நியாதிக்கம் கொண்டுள்ள முதலாவது சிறிய நீதிமன்றமாக நீதவான் நீதிமன்றம் அதர்வைஸ் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் பார்க்கப்படுகின்றது. ஆனண்டாலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் போலீசாரினால் தான் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும். இவ்விடத்துல போலீசார் அனுர பக்கமாக இருந்து கொண்டு அனுருக்கு உதவி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சஹனுக்கு இந்த நிகழ்வின் வழக்கில எதிர்வாதியாக யாரு அனுர பார்க்கப்படுவார் என்று உங்களுக்கு விளக்கம் எழுதலாம். இரண்டாவது, Raja has obtained all qualification for the post of the assistant manager of the state bank. However, the bank refused to promote him as is from the Karava caste. இதில் என்ன நடந்ததுன்னு கேட்டேன்டா, ஒரு அரசாங்க வங்கி, இவர்கள் அரசாங்க வங்கி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் பேங்க். அவ்வாறு இல்லா சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வேறொரு நீதிமன்றத்தை தான் நியாதிக்கம் உள்ளது. இவர்கள் அரசாங்க நீதிமன்றம் என்று வந்ததால என்ன நடந்திருக்கு, ராஜா என்ற நபருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ற போஸ்டுக்குரிய சகல தகுதிகள் காணப்பட்டிருப்பினும் அவர் அந்த போஸ்டுக்கு அவரை உள்வாங்காமல் இருக்கு. அதுக்கான காரணம் அவர் குறித்த ஒரு ஜாதி பிரிவான கராவ என்ற ஜாதி பிரிவை சேர்ந்த நபர் என்றதுனால். எனி ஐடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது எந்த நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு வழக்கென்று? ரைட், இந்த பி நிகழ்வை பொறுத்த வரையில இந்த ராஜா தனக்கு தனக்கு குறித்த பதவியை குறித்த அரசாங்க வங்கி தராததற்காக ராஜா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஏன் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு செல்லும் என்று பார்த்தால், இவ்விடத்தில் குறித்த ராஜாவினுடைய அடிப்படை உரிமைகள் ஒன்று மீறப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற ராஜாவுடைய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் எஃப்ஆர் மீறப்பட்டதன் காரணமாக ராஜா சுப்ரீம் கோர்ட்ல இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அவ்வளவுதான் உங்களிடம் எதிர்பார்க்கிற விட. ஏன் ராஜா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்றால், குறித்த குறித்த பதவி இவருக்கு வழங்க மறுப்பது ஒரு அரசாங்க வங்கி என்பதன் காரணமாக. என்று கேட்டால், அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்துடன் தொடர்பட்ட நபர்களினால் மீறப்பட்டால் மாத்திரமே அது அடிப்படை உரிமை வழக்காக பதிவு செய்யப்படும் எமது நாட்டை பொறுத்தவரையில். ஆகவே இங்கும் அரசாங்க வங்கியில் இவர் உள்வாங்கப்படாதற்கான காரணம் இங்கு இன ரீதியான பாகுபாடு பார்க்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர் தன்னுடைய அடிப்படை உரிமை குறித்த அரசாங்க வங்கியினால் மீறப்பட்டிருப்பதால் சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆகவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அடிப்படை உரிமை மீறப்பட வேண்டுமாயின் அது குறித்த அரசாங்கத்தை சார்ந்தவர்களாலே மீறப்பட வேண்டும். உதாரணமாக நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் போலீசார், இராணுவத்தினர், ஏதேனும் காரியாலயத்தில் அரசாங்க காரியாலயம் உள்ள அதிகாரிகள், இவர்களால் மீறப்பட்டால் மாத்திரம்தான் அடிப்படை உரிமை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அதுவும் 3 மாதங்களுக்கு 1 month குறித்த சம்பவமோ நிகழ்வோ இடம்பெற்று 1 மாத கால பகுதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதுவே இவ்விடத்தில் அரசாங்க வங்கி என்று தராத சந்தர்ப்பத்தில் அது தொழில் நியாய சபை லேபர் ட்ரைபூனலுக்கு இந்த வழக்கு செல்லும். அதனால தான் நான் கூறினேன், இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்த இரண்டாவதுக்கு தந்திருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரை ஸ்டேட் பேங்க் என்றது முக்கியமான ஒரு சொல்.
ஏன்னு கேட்டால் அது இருந்த அரசாங்கத்தினால் தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டால் மாத்திரம்தான் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். உயர் நீதிமன்றத்துக்கு செல்வது கடினம், ஏனெனில் அது கொழும்பில் மாத்திரம்தான் காணப்படும். இது இந்த கேள்விக்கு பொருத்தமில்லை. நான் பொதுவாக கூறுகிறேன், உங்களுக்கு இவ்வாறு அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணைக்குழு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல முறைப்பாடு செய்யலாம். உதாரணமாக, ஏனைய மாணவர்களை பாடசாலைக்கு உள்வாங்கினாலும் உங்களுடைய பிள்ளையை குறித்த பாடசாலை சில காரணங்களை காட்டி, பொருத்தமற்ற காரணங்களை காட்டி உள்வாங்காத சந்தர்ப்பத்தில் அது குறித்த மாணவனின் அடிப்படை உரிமை மீறலாக கருதப்பட்டு அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வழக்கு தாக்கல் செய்யலாம். மேலும் போலீசார் அல்லது இராணுவத்தினரால் யாதேனும் ஒருவரை தாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அது குறித்த நபருடைய சித்திரவதையிலிருந்து விடுபடுவதற்கான அடிப்படை உரிமை மீறப்படுவதன் காரணமாக அவர் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கு பதிவு செய்யலாம். ஆனென்றாலும் குறித்த நிகழ்வு நடைபெற்ற 1 மாத கால பகுதிக்குள் மாத்திரமே சுப்ரீம் கோர்ட் அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். 1 மாதத்துக்கு பின்பு எவ்வளவு காயங்கள் இருந்தும் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய சென்றாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3வது, கமலா இஸ் சீக்கிங் a divorce from her husband. அந்த வகையில கமலா எந்த நீதிமன்றத்துக்கு போக வேண்டும்? இது மிகவும் ஒரு இலகுவான ஒரு வினா. மாவட்ட நீதிமன்றம். எஸ், நீதவான் நீதிமன்றம். டிவோர்ஸ், கமலாவுக்கு தன்னுடைய கணவரிடமிருந்து விவாகரத்து கோர வேண்டுமாம் என்றுதான் கேள்வி தந்திருக்கு. என்ன நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என பார்த்தால் மாவட்ட நீதிமன்றம். காரணம், விவாகரத்து சிவில் மேட்டர், அதாவது ஒரு குடியல் சட்டத்துடன் தொடர்பான ஒரு விடயம். அவை குடியல் சட்டத்துடன் தொடர்பான விடயம் மாவட்ட நீதிமன்றத்துக்கே செல்லும். உதாரணமாக காணி தொடர்பான பிணக்குகள், மேலும் ஏதும் பணம் வழங்கி அது குறித்த பணத்தை தராத சந்தர்ப்பத்துல உங்களுக்கு குடியல் சட்டத்தின் கீழ் போய் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். அதோட பிள்ளையினுடைய கஸ்டடி கட்டுக்காவல் தொடர்பில் பல விடயங்கள் தொடர்பாக மாவட்ட நீதிமன்றத்தை அணுக வேண்டும். இதுவே கொலை, களவு, கற்பழிப்பு, பொது சொத்து சேதம், மேலும் டிராஃபிக் ஆஃபென்ஸ், மோட்டார் வாகன தொடர்பிலான தவறுகள் என்றெல்லாம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது நீதவான் நீதிமன்றத்தை செல்லும், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். காரணம், அதெல்லாம் கிரிமினல் லோவுடன் தொடர்பானது. அவை கமலா பொறுத்தல் தன்னுடைய விவாகரத்தை பெற்றுக்கொள்ள மாவட்ட நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ரைட். இத பி பகுதியில கேட்டிருக்கிறாங்க, இலங்கையினுடைய நீதிமன்ற பதவணி தொடர்பில விளக்கமாக எழுத சொல்லி. ரைட். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த கொஸ்டின்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேறொரு வீடியோ ஒன்று எழுதியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அது அறியாத தனத்தால் எழுதப்பட்டிருக்கும் என்று காசி நீதிமன்றம் என்று எழுதியிருந்தாங்க. அப்ப காசி நீதிமன்றம், குவாசி கோர்ட் என்று இங்கிலீஷ்ல சொல்கிறோம், காசி நீதிமன்றம் தமிழ்ல கூறுகிறோம். காதி நீதிமன்றத்தை பொறுத்தவரையில எமது நாட்டில் காணப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு தாக்கல் செய்யலாம். காதி நீதிமன்றத்திலும் எவ்வாறான வழக்கல் விசாரிக்கப்படும் என்று பார்த்தால், முஸ்லிம்களுடைய விவாகரத்து, திருமணம் தொடர்பிலான மற்றும் பிழைக்குரிய பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் தொடர்பிலான விடயங்கள் தான் அந்த நீதிமன்றத்தில் பிரதானமாக விசாரிக்கப்படும். இது தவிர எமது நாட்டில் வாழும் முஸ்லிம்கள் காணி பிணக்குகள் பிரச்சனைகள் தொடர்பில் மாவட்ட நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ஏனைய பண ரீதியான பிரச்சனைகள் தொடர்பில் மாவட்ட நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ஒப்பந்த மீறல்கள் தொடர்பில் மாவட்ட நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அவை சில குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணை நடாத்தத்தான் காதி நீதிமன்றம் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தவிர
முழுமையான குடியல் விடயங்களையும் குறித்த நீதிமன்றம் அணுகாது. அவை இவ்விடத்தில் கமலா என்பது ஒரு முஸ்லிம் பெயர் அல்ல என்ற காரணத்தினூடாக இது மாவட்ட நீதிமன்றத்துக்கே இந்த வழக்கு செல்லும். அவை நிறைய மாணவர்கள் காசி நீதிமன்றம் என்றும் எழுதியிருந்தாங்க. அது முஸ்லிம்கள் விவாகரத்து பெற வேண்டும் என்றால் மாத்திரம்தான் அந்த நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அடுத்ததாக இலங்கை நீதிமன்ற பதவணி தொடர்பாக கேட்டிருக்கப்பட்டிருந்தது. அதுல நியாதிக்கம் அடிப்படையில் அதிகாரங்கள் அடிப்படையில நீதிமன்றங்கள் அமையணும். கீழிருந்து பார்த்தோன்னா மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் நீதிவான் நீதிமன்றம், அதுக்கு மேலால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம், அதுக்கு மேலால் ஹைகோர்ட் மேல் நீதிமன்றம், அதற்கு மேலால் கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு நீதிமன்றம், இறுதியாக இலங்கையில் இறுதியானதும் உயர்ந்ததும் அதிகாரம் கொண்ட ஒரு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றம். அவை சில மாணவர்கள் இதற்கு இந்த 5 நீதிமன்றங்களுடைய பெயர்களை மாத்திரம் ஒரு ஒழுங்குல ஓர்டர்ல எழுதியிருந்தாங்க. அவர்களுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்கினோம். சில மாணவர்கள் இந்த நீதிமன்றங்கள் என்ன வழக்கல் விசாரிக்கப்படுகின்ற எவ்வாறான அதிகாரங்கள் கொண்டிருக்கின்ற எழுதியிருந்தாங்க. அவர்களுக்கு நாங்கள் மேலதிகமான புள்ளிகளும் வழங்கினோம். நீதிமன்ற பதவினி தொடர்பாக நாங்கள் நாளை நெக்ஸ்ட் வீக்ல வந்து அதுக்கு ஸ்லைட் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நாங்கள் அதை பார்ப்போம். இவரில் 3வது கொஸ்டின்ஸை பொறுத்தவரை இந்த பேப்பர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிருக்கல. நான் எனக்கு இந்த சேம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கும் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ இப்பதான் கேக்குது சார். ரைட், இப்ப கேக்குதா நான் பேசுறது? சார் இப்பதான் கேக்குது. எது வரைக்கும் உங்களுக்கு கேட்டது? ஹலோ 2வது ஃபுல்லா கேட்டுச்சு சார். ஹைராக்கி சொன்னீங்க, அது கேட்டுச்சு. 3rd கொஸ்டின் கேட்கல, நீங்க சொல்லக்குள்ளே ட்ரிக் ஆகி தான் வந்துச்சு. ரைட், ஓகே ஓகே, அப்ப நான் கண்டினியூ பண்ணோம். இதுல கேட்டிருக்காங்க, அது கேஸ் லோவில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று தந்திருக்கு. எங்களுக்கு அது எந்த ஒரு இதுவும் இல்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களோட கேள்வி இதுதான். டிஃபரன்ஸ் பிட்வீன் in the light of statement, explain the difference between consideration and justa causa which two suitable legal authorities என்று தந்திருக்காங்க. இதை பொறுத்த வரையில கன்சிடரேஷனுக்கும் ஜுஸ்டா கௌசாக்கும் இடையிலான வித்தியாசங்கள் கேட்டிருக்கே. முதல்ல ஒன்று கூறியிருக்க வேண்டும், கன்சிடரேஷனுக்கு தமிழ் சொல் பிரதி பயன். ஜுஸ்டா கௌசாக்குரிய தமிழ் சொல் சொல்லுங்க பார்ப்போம். anyone? நல்லது. ரைட், ஓகே. நல்ல எது என்று சொல்றோம். நல்ல எது கன்சிடரேஷன் பிரதி பயன் ஜுஸ்டா கௌசா நல்ல எது. இந்த ரெண்டிலையும் எது ஆங்கில சட்டத்துடன் தொடர்பானது? இந்த இரண்டிலையும் எது ஆங்கில சட்டத்துடன் தொடர்பானது? ஆங்கில சட்டத்துடன் தொடர்பான கன்சிடரேஷன் ரோமன் டச்சு சட்டம் தொடர்பான ஜுஸ்டா கௌசா. அவை
இவற்றில் நீங்க அறிமுகம் ஒன்று வழங்கிவிட்டு இந்த ரெண்டையும் தொடர்பாக தான் நீங்க எழுதணும். இப்ப இவ்விடத்துல உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்கும். அதோட கொஞ்சம் பேர் இப்ப யோசிப்பாங்க என்ன இந்த ரெண்டும் என்று. இப்ப ஒரு வலிதான ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கத்துக்கு நல்லது அல்லது பிரதி பயன் கட்டாயம் இருக்க வேண்டும். அதைத்தான் இது எடுத்து காட்டுகின்றது. அதை கன்சிடரேஷன் என்று கூறும் போதும் அதற்கு ஒரு பண பெறுமதி காணப்படும். அது பணத்தினால் அளவிடக்கூடிய ஏதேனும் ஒன்று தான் அது குறிக்கும். அது ஆங்கில சட்டத்தின் கீழே பண பெறுமதி பிரதி பயனை காட்டப்பட வேண்டும். ஆனால் ஜுஸ்டா கோஸை பொறுத்தவரை சில ஒப்பந்தங்கள் அன்பு தார்மீக கடமை என்பது அடிப்படையில சில ஒப்பந்தங்கள் ஈடுபடலாம். ஆனால் ஆங்கில சட்டத்தின்படி ஒப்பந்தங்கள் ஈடுபடும் போது கட்டாயம் பண பெறுமதி பார்க்கப்படும். உதாரணமா 2 பேருக்கும் இடையில ஒப்பந்தம் நடக்க ஒரு பணம் வழங்குவார். அதுதான் இது இவ்விடத்துல காணப்படுற பிரதான வித்தியாசமாக பார்க்கலாம். நாலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. What are the difference between the duress and the undue influence? Explain your answer with suitable example and case laws. ரைட். இதை பொறுத்த வரையில இந்த டியூரஸ் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் எதோட தொடர்படுகின்றது என்பதை முதல்ல கவனிக்க வேண்டும். இந்த இரண்டும் எதோட தொடர்படுவத விடயங்கள். சொல்லுங்க. இதை பொறுத்த வரையில நான் சொல்வது ஒப்பந்தம் ஒன்றை வலிதற்றதாக்கக்கூடிய காரணிகள் ஒன்றாக இது பார்க்கப்படுவதை பார்க்கலாம். யூனிட் 7ஓட தொடர்பான ஒரு டாபிக் தான் இது. ஏன்னு கேட்டா இவரில் 15 புள்ளிகள் என்று தான் நீங்க அறிமுகத்துல எழுதப்படணும். ஒப்பந்தம் ஒன்றை வலிதாக்கக்கூடிய காரணிகள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்த டியூரஸ், மற்றது அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் என்பதை நீங்க எடுத்துக்காட்ட வேண்டும். அதனுடைய விளைவுகள் என்ன, வாய்ட் ஆகுமா வாய்டபிள் ஆகுமா என்றெல்லாம் நாங்க பார்த்திருக்கின்றோம். அது தொடர்பில் எழுதி விட்டு தான் முதலாவதாக டியூரஸ் என்று வரும். டியூரஸ் என்பது பயமுறுத்தல் என்று அர்த்தம். ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நபரோ அவரது நேர்குடும்பத்தை சார்ந்த யாரேனும் ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குதல், சட்ட ரீதியற்ற முறையில் தடுத்து வைத்தல், வன்முறையை பிரயோகிக்கின்ற அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளால யாரேனும் ஒரு ஒப்பந்தத்துக்குள் உள்வாங்கப்படுவார். அதனால அந்த விடயத்தை தான் நான் டியூரஸாக பார்க்கிறேன். பயமுறுத்தல். டியூரஸ் மீன்ஸ் பயமுறுத்தல். உதாரணமாக ஒரு கம்பெனி ஒன்றோட ஹெட் சிஇஓ எடுத்து அவரை என்ன செய்தார், அவருக்கு நான் கன்னை நீட்டி நீங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வேண்டும். அவரை பயமுறுத்தி தான் அவரிடத்துல அந்த ஒப்பந்தத்துக்குள்ள அவரை உள்வாங்கப்படுவது. அது இங்க கட்சிக்காட உண்மையான சம்பதம் வழங்கப்பட்டிருக்காது. ஆனால் அந்த ஒப்பந்தம் வாய்ட் ஆகும் என்று தான் நாங்க பார்க்கிறோம். வாய்ட் என்று கூறுகின்றால் என்ன, குறித்த ஒப்பந்தம் வரிதான ஒப்பந்தமாக மாறும், நிறைவேற்ற எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தாத ஒப்பந்தமாக மாறும். அவை சில சந்தர்ப்பங்களில் இந்த பயமுறுத்தல் நபர்களுக்கானதாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் ஆதனங்களை அளிப்பதாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக பயமுறுத்தல் செய்வதாக இருக்கலாம். உதாரணமாக விலை தளம்பல்கள் சந்தர்ப்பத்துல அவரை பொருளாதார ரீதியாக ஒரு மிரட்டல் பயமுறுத்தல் செய்து அவருக்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்துவதாக கூறுதல், அதை கூறலாம். அதே போல ஆதனங்களுக்குன்னு வரும்போது நீங்க இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடாவிட்டால் வீட்டை எரிப்பது, வீட்டை உடைப்பது அதில் எடுத்து காட்டலாம். ஆனா அவ்வாறு உதாரணங்களோடு எழுதலாம். கேஸ்ல கஷ்டம் என்றாலும் உதாரணங்களை போட்டு எழுதலாம். அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்துல தகமையற்ற செல்வாக்கு, முறையற்ற செல்வாக்கு.
அதாவது ஒருவர் மற்றவர் மீது ஒரு ஆளுமையை கொண்டிருப்பாராயின் அவ்வாளுமையால் தரப்பினண்ட சுதந்திரமான நடத்தை பாதிப்படையத்தான் குறிக்கும். முக்கியமா சில விசேட உறவு முறைகளை பயன்படுத்தி அவர் ஒப்பந்தத்துக்குள் வந்து உள்வாங்க வைப்பாரு. உதாரணமா பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல டாக்டர் பேஷண்ட், வைத்தியர் நோயாளி. ஆக வைத்தியர் தன்னுடைய நோயாளிக்கு தன்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்து அவர் வைத்தியர் என்ற இடத்துக்கு இப்படி அதுக்கிடையிலுக்கு அந்த விசேட உறவு முறையை பயன்படுத்தி அவரை வந்து குறித்த ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்து உள்வாங்க வைப்பாரு. அந்த அவ்வாறான சந்தர்ப்பம் எடுத்துக்காட்டிலும் அதே போல பெற்றோர் பிள்ளை மேலும் ஆஹ் யாரும் கார்டியனாக இருக்கக்கூடிய காப்பாளராக இருக்கக்கூடிய அவர் யாருக்கு கார்டியனாக இருக்கிறாரோ அவரை தமக்கு இடையிலான அந்த விசேட உறவு முறையை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள அவரை உள்வாங்க வைப்பது போன்ற விடயங்களை இவ்விடத்துல எடுத்து காட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிஸ்ரிப்ரசன்டேஷன். ஹவு மிஸ்ரிப்ரசன்டேஷன் நல்லிஃபை அன் எக்ரிமெண்ட். மிஸ்ரிப்ரசன்டேஷன் என்றால் என்ன, அது எவ்வாறு ஒரு ஒப்பந்தத்தை வந்து வழிதற்றதாக்கின்றது கேட்டிருக்காங்க. அவை இந்த மிஸ்ரிப்ரசன்டேஷனை பொறுத்த தமிழ் சொல் பிறல் பகர்வு என்று கூறுகிறோம். பிறல் பகர்வு இதை பொறுத்தவரையில் ஒரு ஒப்பந்தத்தை வழிதற்றதாக்கக்கூடிய காரணிகள் ஒன்று தான் இதுவும் 7வது யூனிட்டோட தொடர்பான ஒரு தலைப்பு. பிழையான நிகழ்வு தொடர்புல கூற்றுக்களை கூறுவது, பொய்யான ஒரு கூற்ற ஒரு திருத்துவரால் செய்யப்பட்டு அதை நம்பி மற்ற திருத்துவர் ஒப்பந்தம் ஒன்றுக்கு உள்வாங்கப்படுவது போன்ற விடயங்கள் தான் இவ்வாறு பிறல் பகர்வாக பார்க்கப்படுவதை பார்க்கலாம். இதற்கு மோசடியான பிறல் பகர்வென்றிருக்கு இட வகைகளை கூற வேண்டும். மேலும் கவனீனமான பிறல் பகர்வென்றிருக்குது. மற்றது அடுத்த குற்றமற்ற பிறல் பகர்வென்று 3வது வகை. அந்த 3 வகைகளையும் கூறி இவ்வாறு யாரேனும் ஒரு பிழையான கூற்றை நம்பி ஒரு திருத்தால ஒரு ஒப்பந்தத்துக்கு உள்வாங்கப்படின சந்தர்ப்பத்தில் அந்த ஒப்பந்தம் வலிதற்றதான ஒப்பந்தமாக பார்க்கப்படும் என்று எழுத வேண்டும். ரைட். இப்ப இந்த அசைன்மெண்ட் பேப்பர் தொடர்பில் ஏதும் கொஸ்டின் சீக்கிரமா கேளுங்க. அவை பொதுவா இவ்வாறு தியரி கொஸ்டின்ஸ், அதாவது விளக்கம் எழுத வர இந்த சந்தர்ப்பத்துல முதல் ஒரு அறிமுகம் இருக்க வேண்டும். அப்புறம் நீங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஒரு சிறியதொரு முடிவுரை மாதிரி எழுதணும். ரைட். இதுல ஏதும் கொஸ்டின் சீக்கிரண்டா கேளுங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்க சார் 3வது கொஸ்டின்ல வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க தானே, அந்த இந்தியன் பேங்க் ரிலேட்டடா. அப்ப வந்து அதுல நாங்க அதை பத்தி சொல்லவே தேவையில்லையா? இல்ல தேவையில்லை. நிறைய பிள்ளைகள் அதான் செஞ்சிருந்தாங்க. அந்த கேஸை வந்து இதுல அந்த அந்த கூற்று அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல எழுதியிருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணி. பொய்க்கு சில மாணவர் செஞ்சிருந்தாங்க, இந்த பேங்க் வந்து இவங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போனாங்க, அதுல இந்த ஒப்பந்தம் மீறப்பட்ட அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதியிருந்தாங்க. அதொன்றும் எதிர்பார்க்கிறது இல்லை. உங்களோட அவடத்துல எதிர்பார்க்கிறது கன்சிடரேஷனுக்கும் ஜுஸ்டா கோசாக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, அதான் மெயினா எதிர்பார்க்கிறது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் உதாரணங்கள் ஊடாக விளக்கலாம், கேஸ் லோவின் ஊடாக விளக்கலாம். கேஸ் லோ தெரியாத சந்தர்ப்பத்தில் அந்த நிகழ்வு சரி எழுதியிருந்தா மார்க்ஸ் இருக்கு. சில சந்தர்ப்பத்தில் கேஸ்லோட பேரு, வழக்கு தீர்ப்பினுடைய அல்லது தீர்ப்பு சட்டத்தினுடைய பெயர் பாடமாக்குற கஷ்டமா, அந்த நிகழ்வுகள் சரி ஞாபகம் வைத்து அதை எழுதலாம். கேளுங்க. இவ்விடத்துல அந்த கேஸை பத்தி எழுதவும் இல்லை, இல்ல தந்தைக்கு இப்படி
ஜுஸ்டா கோசா கன்சிடரேஷனை பற்றி சொல்லியிருந்தாங்க இந்த கேஸில். அதை வச்சு நீங்கள் ஐடியா ஒன்று எடுக்க தான் உங்களுக்கு அப்படி தந்திருக்காங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஹார்டான ஒரு கொஸ்டின்ஸ் தான். நானும் அதை கொஞ்சம் சொன்னேன். எனக்கு அது மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பொருத்தம் குறைவுன்னு. நிறைய ஃபைனலுக்கும் இதே மாதிரியா வரும் இல்லாட்டி எம்சிக்யூ ரிலேட்டடாகவும் வருமா? இல்லை யாரோ கேட்டிருந்தாங்க எம்சிக்யூ ரிலேட்டடாக வராது. என்கிட்ட அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் இப்படி வந்துட்டு ஃபைனல் பேப்பர் எம்சிக்யூ மெத்தடில் வராது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அப்படி வருமென்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் மெத்தட் இப்படி தான் வருமென்னு நினைக்கிறேன் நான். எம்சிக்யூ போட மாட்டாங்க. சார் இதில் மார்க்ஸ் எப்போ தருவாங்க? மார்க்ஸ் தரலையா செகண்ட் அசைன்மெண்ட்டு? இல்லையே இன்னும். ஓகே, நான் எனக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் இது மார்க்கிங் இதெல்லாம் முடிஞ்ச அன்னைக்கு இப்போ ஸ்ட்ரைக்ன்றதால தான் டிலே ஆகிறேன்னு நினைக்கிறேன். சரி சார். நாங்கள் லாஸ்ட் மந்தே எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்குன்னா கேளுங்க இந்த கொஸ்டின் பேப்பர் தொடர்பில். ஆனால் நிறைய மாணவர் இந்த தேர்ட் கொஸ்டின் செஞ்சிருக்கல 2 அசைன்மெண்ட் பேப்பர்ல. அவை அவடத்துலேயே அந்த 25 மார்க்ஸ் இல்லாமல் போயிருந்து. Dear students, any other questions regarding this assignment paper? ஏதும் இருந்தா கேளுங்க. ஹலோ, ஹலோ சார் இப்பதான் சார் கேக்குது. சார் மற்ற பேப்பரையும் கொஞ்சம் பார்க்குறீங்க. 45 கோர்ஸ் கோட்ல. அது நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போமா? சரி சார். நெக்ஸ்ட் வீக் ரிவிஷன் தானே. இப்போ நான் அந்த அசைன்மெண்ட் பேப்பரை கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோட ரிவிஷன் போவேன். இன்றைக்கு படிச்ச 2 யூனிட்டும் நெக்ஸ்ட் வீக் சொல்லித்தர மாட்டேன். 9, 10, 10 என்கிட்ட நீங்கள் இன்றைக்கு ரீசெண்டாக படிச்சுட்டீங்க தானே, அதே நெக்ஸ்ட் வீக் சொல்லித்தர மாட்டேன். அவை யூனிட் 1 to 8 வரைக்கும் நாங்கள் நார்மலாக பார்க்கணும். அதில் முதல்ல நான் இந்த அசைன்மெண்ட் கொஸ்டனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி கடைசியில் இந்த அடுத்த அசைன்மெண்ட் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோடு நாங்கள் ஏதும் எங்களோட டீம் அந்த லெக்சர் பேனல் ஏதும் அப்படி மாடல் பேப்பர் மாதிரி செய்திருந்தோம்னா அதை தொடர்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே ஓகே சார். சார். ரைட், ஓகே. உருசியா நீங்கள் என்ன சென்டர்? ஹலோ, ஹிந்தி. ஹிந்தி சார். ரைட், ஓகே. ரிஃப் இருக்கிறாரு. ஆமாம் சார், நாங்கள் பெட்டிகுலர் சென்டர் சார். பெட்டிகுலா, ஓகே. ஏஎஸ்டி ஆன்சர் இல்லைன்னா ரைட். காயத்ரி, யூ ஆர் ஃப்ரம் கொலம்போ, ரைட்? Yes, sir. ரைட். தானே, ஹலோ. Vaunia, sir. Vaunia. ரைட், வவுனியா. குமாரன், Jeffna, sir. ரைட், ஓகே. நிஷாந்த், ஐஃபோன். Candy Center. ரைட், ஓகே. இன்றைக்கு உங்களுக்கு இந்த லெக்சர்ஸ் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சொல்லுங்க பார்க்கும். எனக்கு இந்த நான் பேசின வசன நடை புரிஞ்சுதா முதல்ல? பிகாஸ் நான் சதர்ன் ப்ராவின்ஸ் நிறைய மாத்திரை. ஸோ எது நான் பேசினதுல எதுவும் அன்கிளியராக இருந்தால் கேளுங்க. இன்னைக்கு சொல்லி தந்த உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓ சார், நல்லா விளங்கிச்சு. அன்கிளியர்னு ஒன்றும் இல்லை சார். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி அப்போ ரிவிஷனையும் எங்களுக்கு நல்லா செஞ்சு தந்துட்டா ஃபைனல் பேப்பரை கொஞ்சம் நல்லா செய்ய இயலுமாவும். ஷுவர் டெஃபினெட்லி. நான் பொதுவாக எங்கள் கொழும்பு சென்டர்லேயும் கிளாஸஸ் செய்ய போச்சுட்டு ஃபுல்லாக யூனிட்ஸுக்கு இது என்ன ப்ரெசன்டேஷன்லாம் செய்திருக்கேன்.
அதை வச்சு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிவிஷன் செய்வேன். அதனால எதுவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் சொல்லுவேன், கட்டாயம் அட்டென்ட் பண்ண சொல்லி. நாங்கள் லெக்சர் பேனலும் பார்க்குறோம், மொடூல் பேப்பர் மாதிரி சரி, அப்படி இல்லாட்டா ஐடியா கொஸ்டின் மாதிரி சரி செய்வோம், அதோட அசைன்மெண்ட் இதையும் செய்வோம் என்று. இது என் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். இது ஃபர்தர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளும். So shall we wind up the session today? ஓகே சார். ரெக்கார்ட் எப்படி எடுக்கலாம் சார்? ரெக்கார்ட் நான் எங்களுக்கு இதால் சொன்னாங்க, ரெக்கார்ட் பண்ண சொல்லி மட்டும் தான் சார் நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அப்லோட் பண்ணுவாங்க. அப்படிதான் சார் எல்லா சப்ஜெக்ட்லையும் சொல்றாங்க. ஆனா அப்டேட் பண்ற மாதிரி இல்லை, அப்லோட் பண்ற மாதிரி இல்லை. ஓ, நீங்களா தெரியலாதா சார்? எனக்கு தரையிலும் பட் நான் எதுக்கும் கொஞ்சம் கேட்டுட்டு சொல்றேன். அப்புறம் அதுதான் இமெயில் அட்ரஸும் போட்டிருக்கேன். ஓ, என்ன சரின்னா கேளுங்க, நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ரெக்கார்டிங் நான் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண மட்டும் தான் சொன்னாங்க, பட் அடுத்த ப்ரொசீஜர் எப்படியோ தெரியலை. அதனால நான் கேட்டுட்டு சொல்றேன் கட்டாயம். சரி சார். ஓகே சார். மெசேஜ் பண்ணி ஓகே பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஐ வில் வைண்ட் அப் த செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.